உங்கள் விஜய். அம்மா வந்துட்டாங்க. என்னது இது? இந்த நேரத்துல இப்படி ஒரு சத்தம்? கோழியா குயிலா? அது அத்தை, மாலதி ஆண்டி வீட்ல இருந்து வர சத்தமா இருக்கும். ஏய், இது கோழி கூற மாதிரியும் இருக்கு, குயில் கூற மாதிரியும் இருக்கு. சரியா தெரியலையே, ஒரு மாதிரி வினோதமா இல்ல இருக்கு. சித்தப்பா, இது ரெண்டுமே கலந்து கலப்பினமா இருக்கும். அதான் கோழியும் குயிலும் கலந்த மாதிரி ஒரு சத்தம் வருது. ரவி, நீ எங்கேயோ போயிட்டடா. ஐயோ, இவனுங்க வேற. ஐயோ, நாய் வேற கொலைக்குது. என்ன சத்தம் இது? வினோதமா இருக்கே. சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். Okay. சித்ரா, பிரியாக்கா, என்னாச்சு? உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே, நல்லா தானே இருக்கீங்க? இல்ல, கொஞ்சம் தலை சுத்துது, வாமிட் வர மாதிரி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ரவி, ரவி, நீ உட்காரு. உட்காருமா. இல்ல, ஏன்பா பதட்டப்படுற? இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் சகஜம்தான். நீ உட்காரு, டென்ஷன் ஆக வேண்டாம், சாப்பிடு. ஐயோ, இவளே சீக்கிரம் வாடி. கூக்கு. ஐயோ, இந்த சித்ராதேவி கையில சிக்குன அவ்வளவுதான், இன்னையோட என் வாழ்க்கை முடிஞ்சிரும். ஐயோ, சீக்கிரம் வாடி. கூக்கு. அம்மா கரெக்டா எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. பால்கனில போய் பார்க்கலாம். இந்த ஏணியை வச்சு ஏறிட வேண்டியதா. மேல பாருமா. என்னம்மா பண்ற? ஏமா குக்கு குக்குன்னு கத்துறியே, நீ கத்துன கத்து கூடுவாஞ்சேரி வரைக்கும் கேட்டுச்சு. நல்லா சிக்னல் கொடுத்தப்போ. நல்ல வேலை, சித்ராத்த வந்து உன்னை பாத்துருந்தாங்க, எனக்கு ஊதிருப்பாங்க ஊன்னு சங்கு. ஏ, போடி. சரி, மேல ஏறி வா. ஐயோ, என்னால முடியலடி. கவர்ல என்னம்மா? ரொம்ப தேவை, மேல வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். சரி வா. பாத்து வா. ஐயோ, இவ்வளவுக்காக. ஏய், புடிடி.
வா வா வா. ஐயோ சீக்கிரம் வாமா, சீக்கிரம். அப்பாடா. அம்மாடி பிரியா, நான் அந்த சீதாவை சும்மா விட மாட்டேன்டி. அம்மா அத விடுமா, இப்ப நமக்கு அதெல்லாம் பேச நேரம் இல்ல. இப்ப என்ன செய்யலாம் அத சொல்லு முதல்ல. ஏய், முதல்ல உன்னோட தங்க ஆரத்தை எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு நான் சொல்றேன். போ. ஓடி. சரி சீக்கிரம். ஐயோ கடவுளே. ஐயோ ஆ. ஐயோ, இவன் என்ன லாக்கரோட சண்டை போட்டுட்டு இருக்கான். சூ. ஐயோ. ஏய் ஏய், என்னடி இருமா. இந்த சித்திரதேவி வந்து தொலைஞ்சிட போறா. ஐயோ, ஒரு மரக்கபோட திறக்க முடியல, வேற இவளால என்ன முடியும்? இரு, நானே வரேன். இருடி, நான் திறக்கிறேன். தலே. ஓ, ஐயோ. அச்சச்சோ. திறக்க முடியலையே. ஐயோ, மெதுவாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏடி. அப்பா. அம்மா. ஏய், தூக்குடி, தூக்கு. ஐயோ, ஐயோ. எல்லாம் அந்த வீணா போன சீதாவால வந்தது. எப்படி வலிக்குது தெரியுமா? அப்பா, நானே ஒரு அப்பாவி, என்ன போய் ஆண்டவன் இப்படியெல்லாம் சோதிக்கிறானே. ஐயோ. நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? ஐயோ பாரு, நீ டிராயர் எடுத்த லட்சணத்துல அது கையோட வந்துருச்சு. ஏய், இத பாரு, நான் கீழே விழுந்து வலியோட இடுப்ப பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் உனக்கு தெரியல? உனக்கு இந்த டிராயர் பெருசா போச்சா? ஏய், புடிடி, புடி, புடி. ஐயோ அப்பா. இங்க வா. இத பாரு, இதுதானே ஒரிஜினல். புடி, புடி. மா ஒரு ஹாய். என்னம்மா என்னம்மா இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு? அச்சு அசல் அப்படியே இருக்குமா? பிரியா, எப்படிடி என் சாமர்த்தியம்? நான் கொண்டு வந்த ஆரோ டூப்ளிகேட். டூப்ளிகேட்டா? இத பாரு. விடு. அம்மா, இது ஒரிஜினல். ஒரிஜினல் நகையை பார்க்காம எப்படிமா டூப்ளிகேட் செஞ்ச? பிரியா, என் கண்ணு கேமரா மாதிரி. உன் கழுத்துல அந்த ஆரத்தை போட்ட உடனே என் கேமரா கண்ணுல படம் பிடிச்சிட்டேன். எப்படி எப்படி என் திறமை? இத பாரு, நாளைக்கு கோவில்ல நீ ஆரத்தை கொடுக்கும் போது நான் இப்ப கொண்டு வந்திருக்கேனே இந்த டூப்ளிகேட் நகைய கொடுத்துடு. ஒரிஜினல் நகை என்கிட்டயே இருக்கட்டும். இத பாரு, இந்த விஷயம் இந்த வீட்ல இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாம இருக்கணும் பிரியா. ஐயோ, நீ இருக்கியே, எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவ போல இருக்கு. இத பாரு, சொல்றத கவனமா கேட்டுக்கோ. இங்க இருக்கிறதுல இதுல இருக்கிறது தான் டூப்ளிகேட். என்ன? ஒரிஜினலை நான் எடுத்துட்டு போயிடுவேன். என்ன?
ஆனா அம்மா யாருக்காவது தெரிஞ்சா என்னம்மா பண்றது? இங்க யாருக்கும் தெரியாது. உன் வாயை திறந்து ஆன்னு பேசாம இரு. ஐயோ அம்மா யாரும் கதவை தட்டுறாங்க. இப்ப என்னடி பண்றது? பிரியா, ஐயோ அத்தை 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 ஐயோ, இந்த நேரம் பார்த்து இவ வந்து தொலைஞ்சிட்டாளே. இத புடி. ஐயோ அது இல்ல, இது டூப்ளிகேட். வெச்சுக்கோ. ஐயோ பிரியா, ஐயோ வந்துட்டா. அம்மா, சீக்கிரம் உள்ள போமா, சீக்கிரம். உன்னால போக முடியாது. ஐயோ அம்மா. ஐயோ வெளியே வா, வெளியே வா அம்மா, வெளியே வா. பிரியா, ஏமா கதவு திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரம்? ஐயோ பிரியா, என்னம்மா எழுந்து ரெடி பண்ணுவ. வந்துட்டாளே. ஐயோ இப்ப என்ன பண்றது? நீ நீ ஒளிஞ்சுக்கோ. ஏன் இவ கதவு திறக்க மாட்டேங்கிறா? உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. போ. பிரியா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? பிரியா கதவு தரமா? பிரியா, பிரியா சமாளி. உள்ள போமா. ஒளிச்சு வைடி. ஒளிச்சு வை. உள்ள போ. ஏய் பிரியா, அதெல்லாம் எடுத்து கரெக்ட் பண்ணி வைடி. ஐயோ உள்ள போமா, இட்டு பார்க்காத. என்னம்மா கதவை திறக்கிறதுக்கு இவ்ளோ நேரமா? அத்தை அது ஒரே வாமிட்டா இருந்ததா, அதான் பாத்ரூம்லயே இருந்துட்டேன். ஓ அப்படியா? சரி, உனக்காகத்தான் இந்த ஆயுர்வேத சூரணம் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. இதை சாப்பிட்டா வாமிட்டிங் நின்னுடும், புரிஞ்சுதா? சரி அத்தை. என்ன பிரியா, கட்டில் மேல தங்க நகையெல்லாம் இப்படி போட்டு வச்சிருக்க? ஐயோ என்ன பிரியா, பாக்ஸ் எல்லாம் இப்படி திறந்து போட்டு வச்சிருக்க? அது நாளைக்கு தானம் கொடுக்கணும்ல, அதான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள சரி, பார்த்த இல்ல, இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சு பூட்ட வேண்டியதானே? இல்லாத டிராயர் லாக்கர் உடைஞ்சு போயிடுச்சு, அதான் திரும்ப வைக்கல. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஐயோ கண்டுபிடிச்சிருவாடி. இந்த ஒரிஜினல் அங்க வச்சுட்டு டூப்ளிகேட் எடு. ஏய் சீக்கிரம் சீக்கிரம். ஓ அனுப்பு. ஆமா இல்ல, லாக் உடைஞ்சு போயிருக்கு. சரி, நாளைக்கு கார்பெண்டரை வர சொல்லி அந்த லாக்கை சரி பண்ண சொல்றேன். இந்த ஆரம் இங்க இருக்க வேண்டாம், நான் இதை எடுத்துட்டு போய் என் கபோர்ட்ல லாக் பண்ணி வச்சிடுறேன், சேஃபா இருக்கும். நாளைக்கு கோயிலுக்கு போகும்போது நான் உனக்கு கொடுக்கறேன், சரியா? அம்மா எந்திரிமா, எந்திரி. வெளியே வா. இடுப்பெல்லாம் போயிடுச்சுடா சாமி. வா. இந்த சித்திரதேவியோட பெரிய தொல்லையா போச்சுடி. ச்சே. அம்மா அதெல்லாம் விடுமா, எதுக்கு இப்ப பெட்டியை மாத்துன? ஐயோ இருக்கியே, அந்த சித்ராதேவியை சாதாரணமா எடை போடாதே. அவ ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு அசால்ட்டா கண்டுபிடிச்சிருவா. இந்த பாரு. அம்மா அத்தை கிட்ட கொடுத்த நகைய நாளைக்கு தானம் கொடுத்துட்டா என்னமா பண்றது? ஐயோ அது வரைக்கும் நான் சும்மா இருப்பேனடி. இந்த டூப்ளிகேட் நகையை கொண்டு போய் அவ பீரோல வச்சுட்டு அந்த ஒரிஜினல் நகையை நீ கொண்டு வந்துரு. சரி, சித்ரா ரூமுக்கு போய் நான் நகையை மாத்திட்டு வரணும். இதெல்லாம் நடக்குமா? எப்படிமா முடியும்? ஐயோ இவ்வளவு இப்படி எல்லாம் பயந்தாங்குழியா இருந்தா எப்படிடி என்ன நடக்கும்? தங்க நகை நமக்கு கிடைக்கணும்னா நாம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். என்ன இத பாரு, நான் இது வரைக்கும் இங்க இருந்ததே பெரிய விஷயம். இதுக்கப்புறமும் நான் இங்க இருந்தேன் கண்டிப்பா நான் மாட்டிக்குவேன். என்ன இந்தா இந்த டூப்ளிகேட் நகைய கொண்டு போய் சித்ராதேவி ரூம்ல வச்சுட்டு
பீரோல இருக்கிற ஒரிஜினலை கொண்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. என்ன? இதுக்கு மேல நான் இங்க இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். நான் சொன்ன மாதிரி செய். போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ச்சே. அம்மா எப்படி சிக்கல உண்டு பண்ணி விட்டு போயிட்டாங்க. இப்ப எப்படி நகை பாக்ஸ் மாத்துறது? அத்தை ரூம்க்கு போய் நகை பாக்ஸ மாத்த முடியுமா? தெரிஞ்சா என்ன ஆகும்? அச்சோ, அவங்க ரூம்க்கு போயிட்டு வர்றதே அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. நினைச்சாலே பயமா இருக்கே. அத்தை கிட்ட மாட்டிக்கிட்டா நாளைக்கு நகைக்கு பதிலா நம்மள தானம் கொடுத்துருவாங்க. இல்ல இல்ல, பலியே கொடுத்துருவாங்க. கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? எப்படியாவது மாத்தி ஆகணும். அத்தை, என்ன பிரியா? உடம்பு கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்கு. ஐயோ, என்னாச்சுமா? உடம்பு சரியில்லையா? இல்ல அத்தை, உடம்பு நல்லா தான் இருக்கு. என்னவோ குளிர்ற மாதிரி இருக்கு. ஐயோ, உங்ககிட்ட ஒரு ஷால் இருக்குல்ல, அதை போத்திக்க வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஷாலா? ஷால் இங்க இல்லையே. ஷால் கீழதமா இருக்கு. நீ போய் எடுத்துக்கோ. இல்ல அத்தை, ரொம்ப குளிருது. சரி சரி, வேணாம் வேணாம் வேணாம். நீ இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடு. நான் போய் எடுத்துட்டு வரேன். ஒரு வழியா எப்படியோ சமாளிச்சு அனுப்பியாச்சு. இந்த டூப்ளிகேட் நகையை வச்சுட்டு ஒரிஜினல் நகையை எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஐயோ, சாவி எங்க வச்சிருக்காங்க தெரியலையே. இப்ப எங்க போய் தேடுறது? எந்த நேரத்துல எந்த பிரியா? பிரியா? ஷோஷோ, ஷால் வேணும்னு கேட்டா எங்க போயிட்டா? ச்சே, இந்த காலத்து பசங்களுக்கு பொறுமையே கிடையாது.
பிரியா